தனுபுரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தண்டு இந்த மாதிரி இருக்குங்க. இதையே மேலே இருக்கிற எல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணணுங்க. பொடியாக நீங்கள் கட் பண்ணிங்கனாலே நார் இப்படி சுற்றி எடுக்கணுங்கிறது இல்லை. இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காயை திருகி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டியாக இருக்கிற பெரிய வெங்காயம்னால ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் நல்லா போட்டால் தண்டு பொரியலுக்கு நல்லா இருக்குங்க. காரத்துக்கு தகுந்த ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை எடுக்குங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனுங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனாட்ட போட்டிருக்கேன். கடுகு இதெல்லாம் போட்டிருக்கிறேனுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் கண்டிப்பாக போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தண்டு பொரியல் அருமையாக இருக்கும். அந்த வாசம் வந்து அருமையாக இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இதை போட்டுட்டு ஒரு கலரி விட்டுட்டுங்க. இதை போட்டோன்னே அடுத்தது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணுங்க. இதெல்லாம் கரிஞ்சிருங்க. டக்குனு இதை போட்டுட்டு இது ஒரு வணக்கி விட்டுறலாங்க. எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இருங்க, வெங்காயம் வந்து ரொம்ப அந்த கலர் மாறணும், பொன்னிறமாக ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்லங்க, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த வரைக்கும் நல்லா வணக்கிடணும். வணக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடணுங்க. அதுக்கப்புறம் தண்டு எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தண்டையும் போட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு பத்தாத மாதிரி தான் இருக்கும். அப்போ மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்க்கவே கூடாது. 1 ஸ்பூன் போட்டு முடிச்சுட்டு பொரியலெல்லாம் கலரி முடிச்சுட்டு தான் நீங்கள் உப்பு போடணுங்க. உப்பு பார்த்துட்டு பத்தலினா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டதே அளவாக இருக்குங்க. பாருங்கள், இடையில இப்படி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி மூடி வைக்கணும். உள்ளே இருக்கிற இந்த தண்ணி பதமாட்டு இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும். பாருங்கள், தண்டு பொரியலுக்கு தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஒரு 1/2 மூடி, சின்ன தேங்காய் மூடி 1/2 மூடி ஃபுல்லாக ஒடிச்சு சிரவிட்டு இதை போட்டுறோணுங்க. அப்படியே தண்டு பொரியலுக்கு வந்து தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து தண்டில் வந்து அந்த நார் சக்கையாக வருது பாருங்கள், அது வந்து தெரிஞ்சிக்காது. அருமையான தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. பசங்களுக்கெல்லாம் காலையில் டெய்லி வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு கொடுக்கணுங்க, நல்லது. இந்த மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெடிங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் உப்பு போடுறதோட சரி. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உப்பு போடுங்க. அப்போ நம்ம இது இருக்கையிலேயே நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டோம்னா அப்போ உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மறுபடியும் போட்டுருவோம். இப்போ நம்ம செக் பண்ணிங்கன்னா உப்பு அதிகமாக போயிடும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேனுங்க. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கிறவங்களா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி.